வணக்கம் நண்பர்களே. பாஜக, பாமக இடையிலான லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியாவே இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. பாமக கேட்கக்கூடிய தொகுதிகளை பாஜக தர தயங்குறதாவும், அதனால தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கிறதால தமிழக அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. பலமுனை போட்டி உருவாகும் சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. லோக்சபா தேர்தல்ல கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம்னு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். கூட்டணி அமைத்து போட்டியிட பாமக முடிவெடுத்திருக்க நிலையில அதிமுகவும் பாஜகவும் தங்கள் பக்கம் பாமகவை இழுக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. பாஜக தன் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவோட கூட்டணிக்கு வந்தா கணிசமான தொகுதிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ராஜ்யசபா இடமும் கிடைக்கும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. இதுக்கிடையில பாமகவின் ஒரே கோரிக்கை என்னன்னா 12 இடங்களும் ஒரு ராஜ்யசபா இடமும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா பாஜகவோட கூட்டணியில பிற கட்சிகளும் இணையும் பட்சத்துல பாமகவிற்கு 7 இடங்கள் தர சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதை ஏத்துக்க பாமக மறுத்து வர்றதால கூட்டணி பேச்சுவார்த்தையில இழுபறி நீடிக்கிறத தகவல்கள் வெளியாகியிருக்கு. தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கிட்டையும் பாஜக சார்பில் ஜி.கே. வாசன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றார். அதே நேரத்துல பாமக தேமுதிகவோட அதிமுகவும் நேரடி பேச்சுவார்த்தையில இறங்கியிருக்காங்க. கூடிய விரைவில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறதால இந்த மாச கடைசிக்குள்ளார அரசியல் கட்சிகள் கூட்டணியை முடிவு செஞ்சு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. யாருடைய கூட்டணியில எந்த கட்சிகள் இணைய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழக மக்களுக்கு அதிகரிச்சுட்டு வருது.